கதையோடு இணைந்திருப்பவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம கல்கி அவர்களுடைய பொய்மான் கரடு அப்படின்ற நாவலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை கல்கி அவர்கள் செவி வழியாக கேட்டு எழுதின கதை. கல்கி அவர்கள் சேலத்திலேருந்து நாமக்கலுக்கு தன்னுடைய சிநேகிதரோட மோட்டார் வண்டியில் போயிட்டு இருந்தார். காலை நேரம். இந்த ஜில்லாவில் மழை பெஞ்சு 6 மாதம் ஆச்சு. இன்னைக்கு தான் மேகம் மூடி இருக்கு. மழை பெஞ்சா நல்லது. ஒருவேளை மேகம் இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிடுமோ என்னவோ அப்படின்னு மோட்டார் டிரைவர் சொன்னார். இந்த ஜில்லாவில் மட்டும் என்ன, தமிழ்நாடு முழுசும் தான் மழை இல்லை அப்படின்னு கல்கி சொன்னார். மற்ற ஜில்லாக்களில் மழை இல்லாததுக்கும் இந்த ஜில்லாவில் மழை இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். இங்கே கிணறுகளில் தண்ணி வத்திருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மழை பெய்யலைன்னா குடிக்க கூட தண்ணி இருக்காது அப்படின்னு டிரைவர் சொன்னார். சாலையில் கார் போயிட்டே இருந்தது. சாலையோட 2 பக்கங்கள்லையும் தென்படுற காட்சிகளை கல்கி பார்த்துக்கிட்டே வந்தார். சுமார் அரை மணி நேர பிரயாணத்துக்கு பின்னாடி தூறல் போட தொடங்குச்சு. சாலையில் போன யாருமே மழைக்கு பயந்து ஓடவும் இல்லை, ஒதுங்க இடம் தேடவும் இல்லை. வேகமாக நடந்து போனவங்க கூட கொஞ்சம் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து மழையோட இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஆடுகளை ஓட்டிகிட்டு போன ஒரு சின்ன பையன் பாட ஆரம்பித்தான். தூறல் போட்டுட்டு இருக்கும்போதே மேகங்கள் விலகி சூரியன் எட்டி பார்த்துச்சு. குடிசைகளை ஒட்டி இருந்த சில்லறை கடை ஒன்றில் ஒரு வாழைப்பழ கொலையும் ஒரு முறுக்கு மாலையும் தொங்கிட்டு இருந்தது. வீதியில் போன நாய் ஒன்று முறுக்கு மாலையை எட்டி பிடிக்க பார்த்துச்சு. அதை கூட கவனிக்காமல் கடைக்கார பையன் மலையை கவனிச்சிட்டு இருந்தான். மோட்டார் வண்டி நின்றுச்சு. சாலையோட ஒரு பக்கத்தில் ஒரு செங்குத்தான பெரிய பாறை, அதுக்கு முன்னாடி ஒரு அரச மரமும் வேம்பும் பின்னி வளர்ந்துருந்தது. அந்த மரங்களை சுற்றி கருங்கல் மேடை எடுத்திருந்தாங்க. டிரைவர் வண்டியிலேருந்து இறங்கினார். வேறு ஏதோ காரணமாக இறங்குறான் அப்படின்னு கல்கி நினச்சாரு. சார், கொஞ்சம் கீழே இறங்குங்க, உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன் அப்படின்னு டிரைவர் சொன்னார். வேண்டா வெறுப்போட இந்த வம்புக்காரங்கிட்ட அகப்பட்டுட்டோமே அப்படின்னு அழுத்துக்கிட்டே வண்டியிலேருந்து இறங்கி என்ன வேடிக்கை எங்கே அப்படின்னு கேட்டார். அங்கே பாருங்க அப்படின்னு சாலைக்கு 50 அடி தூரத்தில் செங்குத்தாக உயர்ந்திருந்த ஒரு பாறையை காட்டினார் டிரைவர். என்னத்தை பார்க்குறது, மொட்டை பாறையாக நிற்கிதே, ஒரு மரம் செடி புல் பூண்டு கூட காணாமே அப்படின்னு கல்கி சொன்னார். இல்லை சார், அவசரப்படாமல் நிதானமாக பாருங்க. பாறையில் ஒரு பொந்து மாதிரி இருக்கே, அதுக்குள்ளே பாருங்க. நீங்கள் கதை எழுதுறவராச்சே, அதுக்காக தான் பார்க்க சொல்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்க தான் இதை பார்க்கணும் அப்படின்னு டிரைவர் சொன்னார். இதை கேட்டதும் கல்கியும் அவன் சொல்கிறதுல ஏதோ இருக்கணும் அப்படின்னு கவனமாக பார்த்தாரு. அந்த பாறையோட இருண்ட பொந்துக்குள்ளே ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. தெரியுதா, மான் தெரியுதா அப்படின்னு டிரைவர் கேட்டார். அவன் சொன்ன பிறகு பார்த்தா அந்த பாறையோட பொந்துக்குள்ளேருந்து ஒரு மான் எட்டி பார்க்கறது நல்லா தெரிஞ்சுது. ஆனால் அந்த மான் அசையாமல் நகராமல் நின்ன இடத்துலையே நின்றுச்சு. ஆமாம், அந்த பொந்தில் மான் நிற்கிறது தெரியுது. உள்ள பாறையில் அப்படி மானை போல் செதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு கல்கி கேட்டார். அதுதான் இல்லை. பக்கத்தில் போய் பொந்துக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் இருட்டு தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த மாயமான் தெரியுது அப்படின்னு டிரைவர் சொன்னார். நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியல. அதோ மான் நிற்கிறது நல்லா தெரியுதே, அங்கேருந்து நம்ம மேலே தாவி குதிக்க தயாராக நிற்கிதே அப்படின்னு கல்கி சொன்னார். அதுதான் சார் வேடிக்கை, அதுக்காக தான் உங்களை இறங்கி பார்க்க சொன்னேன். உண்மையில் அந்த பொந்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து பார்த்தா மான் நிற்கிறது போல் தெரியுது. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரொம்ப நாளாக இப்படி இருக்குது. அதனால தான் இந்த பாறைக்கு பொய்மான் கரடுன்ற பேரும் வந்திருக்கு. உங்களையும் என்னையும் போல் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை காலமாக இங்கே நின்று அந்த பொய்மானை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்களோ அப்படின்னு டிரைவர் சொன்னார். நான் ஒன்றும் ஏமாறல, கட்டாயம் அங்கே ஒரு மான் இருக்குது அப்படின்னு கல்கி சொன்னார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கே, வாங்க என்னோட அப்படின்னு டிரைவர் கூட்டிகிட்டு போனார். டிரைவரை பின்பற்றி தட்டு தடுமாறி மலைப்பாறையில் ஏறினார். குகைக்கு பக்கத்தில் போய் எட்டி பார்த்தாரு. அதுக்குள்ளே ஒரு மான் பாறையில் செதுக்கின மாதிரி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தாரு. ஆனால் ஏமாந்து தான் போனார். வெறும் இருட்டை தவிர அந்த பொந்துக்குள்ளே வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நம்புறீங்களா அப்படின்னு டிரைவர் கேட்டார். 2 பேர் கீழே இறங்கி வந்தாங்க. சாலையில் நின்று மறுபடியும் பார்த்தாரு. பொய்மான் நின்றுட்டு எட்டி பார்த்து அவரை கேலி செஞ்சுது. முண்டு முரடுமான் இருக்கிற பெரிய பாறையில் ஏதோ ஒரு பகுதியோட நிழல் அந்த பொந்துக்குள்ளே விழுந்து மாயமானோட தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கணும். 2 பேரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்க. வண்டி நகர்ந்தது. கல்கி அவர்களுடைய ஞாபகம் எல்லாம் அந்த பொய்மான் பேர்லேயே இருந்தது. அதை பற்றி உள்ளூரில் ஏதாவது ஒரு கதை இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த பொய்மான் கரடு ரொம்ப வித்தியாசமானது தான், அதை பற்றி ஏதாவது பழைய கதை இருக்கா அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்டார். பழைய கதை ஒன்றும் இல்லை,
நான் கேள்விப்படவும் இல்லை. ஆனால் புதிய கதை ஒன்று இருக்குது. 7-8 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. ஐயாவுக்கு கேட்க இஷ்டம் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் டிரைவர். இது என்ன வார்த்தை, இஷ்டம் இருந்தா அப்படின்னு? நான் தான் காதை தீட்டிட்டு காத்துட்ருக்கேனே. சொல்லு சொல்லு. காரை மட்டும் எதிரே வர லாரிகள்கிட்ட மோதாமல் ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போ. கதையை சொல்லு கேட்கலாம். நாமக்கல் போய் சேர்றதுக்குள்ளே கதை முடிஞ்சிரும்ல. அப்படின்னா சரி, உடனே கதையை ஆரம்பி அப்படின்னு சொன்னார் கல்கி அவர்கள். அத்தியாயம் 2. பொய்மான் கரடுக்கு சுமார் 1 மைல் தூரத்தில் செங்கோட கவுண்டனோட காடும் கிணறும் இருந்துச்சு. சேலம் ஜில்லாவில் காடுன்னா வயல், நிலம், பண்ணை அப்படின்னு அர்த்தம். செங்கோடன் கிட்ட 5 ஏக்கரா நிலம் இருந்துச்சு. அதில் நெல்லும் சோளமும் பருத்தியும் மிளகாயும் விளையும். செங்கோடன் கிட்ட இருந்த கேணி புதையில் எடுக்கிற கேணி. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கேணிலையும் தண்ணி வத்தினா கூட செங்கோடன் கேணியில் மட்டும் தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும். செங்கோடனும் தினமும் ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாக்காம வயலுக்கு இறைச்சிட்ருப்பான். 3 போகம் பயிர் செஞ்சு பலனும் எடுப்பான். செங்கோடன் அனாதை. அவனுடைய தாய் தந்தை காலமாயிட்டாங்க. அக்கா, தங்கை, அண்ணன், தம்பின்னு யாரும் கிடையாது. வயசான ஒரு கிளை அத்தை மட்டும் அவனுக்கு கொஞ்ச நாள் அவன் வீட்டில் தங்கியிருந்து சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு சோறு போட இஷ்டம் இல்லாமல் தான் செங்கோடன் அவளை அடித்து விரட்டிட்டான்னு அந்த ஊரில் பேசிட்டாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. அந்த அத்தை தன்னுடைய தங்கை மகளை செங்கோடனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது செங்கோடனுக்கு பிடிக்கல. அதனால தான் அவளை துரத்தி விட்டுட்டான். செங்கோடனை கல்யாண வலையில் சிக்க வைக்கணும்னு உள்ளூர்லேயும் சுற்று வட்டாரத்துலையும் பலர் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் செங்கோடன் இது எதுக்குமே பிடி கொடுக்கவும் இல்லை, அந்த வலையில் சிக்கவும் இல்லை. கடைசியாக இந்த பேச்சு தொல்லையெல்லாம் தாங்காமல் செங்கோடன் ஒரு முடிவு பண்ணான். ஊருக்குள்ளே இருந்த குடிசையை காலி செஞ்சுட்டு அவனோட காட்டுக்கு நடுவில் ஒரு குடிசை போட்டு அங்கேயே குடியிருக்க தொடங்கிட்டான். அதிலிருந்து செங்கோடனுக்கு மன நிம்மதி ஏற்பட்டுச்சு. ஆனால் ஊரில் கெட்ட பெயர் பரவுச்சு. அவன் தரித்திரம் பிடிச்ச கருமீனும் பொண்டாட்டி கட்டிட்டா அவளுக்கு சோறு போடணுமேன்றதுக்காகவே பிரம்மச்சாரி வாழ்க்கை நடத்துகிறானோ அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர் ஜனங்கள்லாம் பேசிட்டாங்க. இது ஒன்றுமே செங்கோடன் காதில் விழலை. அவன் உண்டு, அவன் கேணி உண்டு, அவன் விவசாயம் உண்டுன்னு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். ஆனாலும் அவனுடைய மன நிம்மதி ஒவ்வொரு சமயம் குலையிறதுக்கு காரணமாக ஒரு பெண் இருந்தா. அவளுடைய பேர் செம்பவளவள்ளி. செம்பான்னு சொல்லுவாங்க. செம்பா பெரிய குடும்பத்தில் பிறந்தவ. தாய், தந்தை, பாட்டி, அத்தை, தம்பி, தங்கைன்னு வீடு நிறைய இருந்தாங்க. செம்பாவோட அப்பாவுக்கு காடு, கேணி எல்லாம் இருக்கும். ஆனால் பெரிய குடும்பன்றதுனால ஓயாமல் வறுமை இருந்துகிட்டே இருக்கும். வயலில் எவ்வளோ விளைஞ்சாலும் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கே பத்தாது. வீட்டில் சாப்பாட்டுக்கு ஆட்கள் அதிகமே தவிர உழைக்கக்கூடியவங்க அதிகமாக இல்லை. இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தில் ஓயாத வறுமைக்கு நடுவில் வளர்ந்தவ தான் செம்பவளவள்ளி. செம்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆசை இல்லாமல் இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுடைய குடும்பத்தார் எல்லாரும் தன்னுடைய வீட்டில் உட்காந்து அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னும் 4-5 வருஷமாக தான் அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச செல்வத்தை எல்லாமே சேலை, கல்யாண விருந்துன்னு சொல்லி சூறையாடிடுவாங்களோ அப்படின்னும் மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில் செங்கோடன் கேணியிலேருந்து தண்ணீர் இறைச்சிட்டு மரத்து நிழலில் இலைப்பார உட்காந்துருந்தான். அப்போது பின்னாடி சலசலன்னு ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கே இடுப்பில் சோத்து கூடையோட செம்பா நின்றுட்டு இருந்தா. மனதில் ஆசையும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம, நீதானா, யாரோன்னு பார்த்தேன் அப்படின்னு செங்கோடன் சொன்னான். என்னை பார்க்குறதுக்கு பிடிக்கலையாக்கோ, நான் வந்தது தப்பு தான் அப்படின்னு செம்பா சொன்னான். யார் சொன்னது பிடிக்கலேன்னு? வா வந்து உட்காரு அப்படின்னு செங்கோடன் சொன்னான். செம்பா, எங்கே இப்படி வந்த? ஏதாவது காரியம் இருக்கா அப்படின்னு செங்கோடன் கேட்டான். ஒரு காரியமும் இல்லை, சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். காரியம் இல்லாமல் சும்மா யாராவது பார்க்குறதுக்கு வருவாங்களா? ஏன் வரமாட்டாங்க? கவுண்டா, போன சனிக்கிழமை சின்னம்ம நாயக்கம்பட்டிக்கு சினிமா பார்க்க போயிருந்தோம். அதில் மோகனாங்கின்னு ஒருத்தி வர்றா. அவள் தன்னோட புருஷனுக்காக என்னென்ன கஷ்டம்லாம் படுறா தெரியுமா? அதை பார்த்துட்டு அழாதவங்களே கிடையாது. ஓஹோ, சினிமா பார்க்க போயிருந்தீங்களோ? ஏதோ கூடார சினிமா வந்திருக்குதுன்னு சொன்னாங்களே, அதுக்கா போனீங்க? யார் யார் போயிருந்தீங்க? அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமா தான் போயிருந்தோம். தலைக்கு 2.25 டிக்கெட்டு. மொத்தம் 1 ரூபாயும் 3 அணாவும் செலவு. போனால் போகட்டும். இந்த மாதிரி அதிசய காட்சிகளை எங்கே எப்போ பார்க்க போகிறோம்? 1000 ரூபாய் கொடுத்தாலும் பார்க்க முடியுமா அப்படின்னு அப்பா சொன்னார். நிஜமாவே எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? நீ கூட போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா செம்பவளம். உங்களுக்கு என்ன, கொளுத்த பணக்காரங்க,
இஷ்டப்படி செலவு செய்கிறீங்க. நான் எங்கே போகட்டும் அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னா செங்கோடன். ஊர் உருப்படாமல் போயிட்டுருக்கிறதுக்கும் காலத்தில் மழை பெய்யாமல் தேசம் நாசமாக போயிட்டுருக்கிறதுக்கும் சினிமா தான் காரணன்றது செங்கோடனோட சித்தாந்தம். அத்தியாயம் 3. கவுண்டா, ஊரில் எல்லாரும் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் செம்பவளம். ஊரில் இருக்கவங்க என்ன பேசிட்டா எனக்கு என்ன, நான் எதுக்காக அதெல்லாம் காதில் போட்டுக்கணும் அப்படின்னா செங்கோடன். அப்படி இல்லை கவுண்டா, 4 பேர் பேசுகிறது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நீ தான் சொல்லேன், 4 பேர் பேசுகிறது உனக்கு தெரியும் போல இருக்கே. தெரியாமல் என்ன, ஊரெல்லாம் பேசிக்கிறது என் காதில் விழாமல் இருக்குமா? நீ இங்கே கேணிக்கரையில் வந்து தனியாக குடிசை போட்டு உட்காந்துருக்கிறதால உன் காதில் விழலை. அப்படி என்னதான் ஊரில் பேசிக்கிறாங்க சொல்லிடேன். இவ்வளவு தூரம் ஏன் சுற்றி வளைச்சி மூக்க தொடுற? எனக்கு சொல்லவே தயக்கமாக இருக்குது. நீ கருமியா, பணத்தாசை பிடிச்சவனா? விநாயகருக்கு கல்யாணம் ஆகிற போது தான் உனக்கு கல்யாணமா? யாராவது ஒருத்தியை கல்யாணம் கட்டிட்டா அவளுக்கு சோறு போட்டு தொலைக்கணுமேன்றதுக்காகவே நீ கல்யாணமே பண்ணிக்காம நீயே பொங்கி தின்னுட்ருக்கியா? நீ பணத்தை சேர்த்து புதைச்சி வச்சிருக்கியா? புதையெல்லாம் பூதம் காக்குமா? ஒரு நாளைக்கு அந்த பூதம் உன்னையும் அடித்து கொன்றுமா. நீ ரத்தம் கக்கி சாவையா? போதுமா? இப்படிலாம் கண்டபடி ஜனங்க பேசுகிறாங்க, எனக்கு கேட்க சைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு செம்பா விம்மி விம்மி அழத் தொடங்கினா. அவள் கண்ணில் இருந்து முத்து முத்தாக கண்ணீர் வடிஞ்சுது. சே, ஊரில் எந்த நாயாவது ஏதாவது குறைச்சா அதுக்கா நீயே அழணும்? அழாத செம்பா அப்படின்னா செங்கோடன். செம்பாவோட கண்ணீர் செங்கோடனோட பணத்தாசை பிடிச்ச மனதை கூட கொஞ்சம் கரைச்சிருச்சு. அவளோட கண்ணீரை துடைக்கலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி கையை நீட்டினா. செம்பாவோட விம்மல் கொஞ்சம் குறைஞ்சிது. கவுண்டா, ஊரார் பேசுகிறதெல்லாம் பொய் தானே? உன் பேரில் பொறாமைனால தானே அவங்களாம் அப்படி பேசுகிறாங்க. எதை பற்றி சொல்கிற? பொண்டாட்டிக்கு சோறு பட வாய்ந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான். முட்டா பயல்களுக்கு பிறந்த பயல்கள் தான் அப்படி பேசுவாங்க. நான் உன்னை கல்யாணம் கட்டிட்டேன்னா அதனால் எனக்கு லாபமா நஷ்டமா? இன்றைக்கெல்லாம் உன் சாப்பாட்டுக்காக மாதம் 7-8 ரூபா ஆகலாம். நீ செய்கிற வேலையினால் எனக்கு 20 ரூபா மிச்சமாகுமே. இந்த கணக்கு தெரியாத சோம்பேறி பயல்கள் ஏதாவது உளர்னா அதை நீ ஏன் காது கொடுத்து கேட்கணும்? அதுக்காக நீ ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு செங்கோடன் ஆத்திரமாக பேசினான். அந்த கணக்கு உனக்கு தெரியலையோன்னு பார்த்தேன். அத்தனை பெரிய குடும்பத்தில் இரவும் பகலும் உழைச்சி கொட்டிகிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு சொந்த கொடுத்தனை ஏற்பட்டுட்டா இன்னும் எப்படி உழைப்பேன்? என்னால் உனக்கு ஒரு நஷ்டமும் வராது. ஒரு எருமை வாங்கி கட்டிட்டா அதில் மட்டும் மாதம் 20 ரூபா வரும். என்னால் உனக்கு லாபமே தவிர நஷ்டம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னா செம்பா. அதெல்லாம் நான் யோசனை செஞ்சு தான் வச்சுருக்கேன். செம்பா, வேறொரு காரியத்தை நினச்சி தான் நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டுட்ருக்கேன். என் காட்டை சேர்ந்தார் போல் சேலம் முதலியாருக்கு 1 ஏக்கரா நிலம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. கேணியிலேருந்து என் நிலத்துக்கு தண்ணீர் இறைக்க சுற்றி வளைச்சிட்டு வாய்க்கால் போகுது. தண்ணீர் ரொம்ப வீணாது. அந்த 1 ஏக்கரா நிலத்தை வாங்கிட்டேன்னா அப்புறம் கவலையே இல்லை. அப்புறம் நம்மளுடைய கல்யாணத்துக்கு தேதி வைக்க வேண்டியது தான். அதுக்காக ரொம்ப நாள் தள்ளி போடுறது நல்லதில்லை. நீ கல்யாண பேச்சே எடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்பா எனக்கு வேறு இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒருத்தர் இருக்கும்போது வேற யார் வந்து உன்னை கல்யாணம் கட்டிட்டு போயிடுவா? யாராவது உன்கிட்ட வந்தா அறிவாளால் ஒரே வெட்டு வெட்டிட மாட்டேனா? அந்த எண்ணத்தை மட்டும் உன் அப்பா அடியோடு விட்டுடட்டும் அப்படின்னு சொன்னா செங்கோடன். செம்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா. உன்னோட மனசு எனக்கு தெரிஞ்சதால தான் நானும் பொறுமையாக இருக்கேன். வேறு மாப்பிள்ளை தேடுற பேச்சே உதவாதுன்னு வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன். கவுண்டா, காலையிலேருந்து நீ பசியோடு தானே வேலை செஞ்சிட்ருக்க. இந்த கஞ்சியில் கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தா. உங்கள் வீட்டு கஞ்சி எனக்கு வேண்டாம். உங்கள் அப்பா சண்டைக்கு வந்துடுவான். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு கேட்டால் கஞ்சி கொட்டிடுச்சுன்னு சொல்லிடுறேன். இதோ பாரு செம்பா, இப்போதான் ஞாபகம் வந்தது. நம்ம தென்னையிலேருந்து ஒரு இளநீ பிடுங்கிட்டு வந்து உனக்கு வெட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி செங்கோடன் கையில் அருவாளோடு எழுந்திருச்சான். நல்லா இருக்கு. யாராவது இளநீ பிடுங்குவாங்களா? இளநீ முத்தி தேங்காயானா சந்தையில் 6 அணாக்கு விலை போகுமே அப்படின்னா செம்பா. 6 அணாவை தள்ளு குப்பையில். நமக்காக பணமா, பணத்துக்காக நாமா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் போய் கையற்ற தூரத்தில் காய்ச்சி தொங்கிய இளம் தென்னையிலேருந்து ஒரு இளநியை அறுத்து கொண்டு வந்து செம்பா கிட்ட கொடுத்தான். அதை அவன் தனக்காக செஞ்ச ஒரு பெரிய தியாகம் அப்படின்னே செம்பா நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அத்தியாயம் 4. அன்னைக்கு சாயங்காலம் செங்கோடன் சின்னமநாயக்கம்பட்டிக்கு போனான். கொல்லன்கிட்ட செப்பனிட கொடுத்திருந்த மண்வெட்டியை வாங்கிட்டு கரிக்கன்லாந்தரில் மண்ணெண்ணெயை வாங்கிட்டு இன்னும் சில சில்லறை ஜாமான்களும் வாங்கி வரணும்னு போனான். கரிக்கன்லாந்தரை சில்லறை ஜாமான் கடையில் கொடுத்துட்டு கொல்லன் உலைக்கு போய் செப்பனிட்ட மண்வெட்டியை வாங்கிட்டு திரும்பி வந்தான். அன்னைக்கு முழுதும் அவன் செம்பாவை நினச்சிக்கிட்டே இருந்தான். எப்படியாவது சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். இதே ஞாபகமாக
சின்னவநாயக்கம்பட்டிக்கு வந்தவனோட கவனத்தை அந்த ஊர் சாவடி சுவர்கள்லையும் சாலை மரங்கள்லையும் ஒட்டியிருந்த சினிமா விளம்பரங்கள் ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. அந்த வண்ண விளம்பரங்களில் ஒரு பெண் பிள்ளையோட முகம் முக்கியமாக காட்சியளிச்சுது. அந்த முகம் ரொம்ப அழகாக இருந்தது. செம்பவளம் பார்த்ததா சொன்னாலே அந்த சினிமாவில் வர மோகனாங்கின்ற பெண்ணு இவதானோ? மோகனாங்கின்ற பேர் இவளுக்கு பொருத்தமாக தான் இருக்குது. நான் கூட இந்த சினிமாவை ஒரு தடவை பார்த்துட வேண்டிதான். 2 கால்னா காசு, போனால் போகட்டும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கூடார சினிமா இந்த ஊரில் நடக்குமோ என்னவோ, விசாரித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்படி நினச்சிட்டே சில்லறை கடையை நோக்கி சாலையோடு போயிட்டு இருந்த செங்கோடன் பொய்மான் கரடுக்கு பக்கத்தில் வந்தான். அங்கே இருந்த அரச மரத்துக்கடியில் ஒரு காட்சியை பார்த்தான். அந்த காட்சி அவனை அப்படியே திகைக்க வச்சுது. அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பெண் சாஞ்சு நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சினிமா விளம்பரங்களில் பார்த்த பெண் தானோ இவ அப்படின்னு நினச்சி பார்த்தபடி பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தான். அந்த பெண்ணும் தன்னை யாரோ பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சா. என்னப்பா என்ன பார்க்குற அப்படின்னு அவள் கேட்டா. வேறு என்னத்தை பார்க்குறது, உன்னை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா செங்கோடன். அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உன் பேர் என்னன்னு செங்கோடன் கேட்டான். அதுக்கு அந்த பெண் என் பேர் குமாரி பங்கஜா அப்படின்னு சொன்னான். இப்படியே கொஞ்ச நேரம் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா செங்கோடன் சொன்னா, இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர் கூடார சினிமாவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னான். என்கிட்ட ஏன் சொல்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். அங்கே என்னை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். நீயும் இன்னைக்கு ராத்திரி சினிமாவுக்கு வர்றியா? நான் வராமல் சினிமா நடக்குமா? கட்டாயம் வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அங்கே ஊர்க்காரங்க ஒரு 7-8 பேர் கூட்டிட்டாங்க. இதை பார்த்த பங்கஜா இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக நடக்க தொடங்கினா. குமாரி பங்கஜா ஒரு 50 அடி தூரம் போன பின்னாடி சினிமா கூடாரத்தில் அவசியம் சந்திக்கிறேன் அப்படின்னு 1 மைல் தூரம் கேட்கும்படி கத்தி சொன்னா செங்கோடன். பங்கஜா திரும்பி பார்த்து சிரிச்சா. அந்த சிரிப்பில் செங்கோடன் அப்படியே சொக்கி விழுந்துட்டான். அந்த நிலையிலேயே அவன் சில்லறை கடைக்கு போனான். என்னப்பா செங்கோடா, அந்த அம்மாவோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தையே, என்ன பேசுன அப்படின்னு கடைக்கார முதலாளி கேட்டார். என்னத்தை பேசுறது, சும்மா எப்படி இருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தோம். அந்த அம்மாவை முன்னாலே உனக்கு தெரியுமா என்ன? நல்ல கேள்வி, ரொம்ப நாளாக பழக்கமாச்சே. கடைக்கு சாமான் வாங்க வந்த இன்னொருத்தர்கிட்ட கடை முதலாளி, கேட்டிங்களா முதலியார், நம்ம ஊர் பஞ்சாயத்து மேனேஜர் புதுசாக வந்திருக்காருல, அவரோட தங்கச்சி ஒரு படித்த அம்மாள் வந்திருக்கார்ல, அந்த அம்மாளுக்கும் நம்ம செங்கோடனுக்கும் ரொம்ப நாளாக சிநேகிதம்மா அப்படின்னு சொன்னார். ஆமாம், ரொம்ப நாளாக சிநேகிதம் அப்படின்னு செங்கோடன் சொல்லிவிட்டு கரிக்கன் லாந்தரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். எங்கே இன்னும் ஏதாவது அந்த அம்மாளை பற்றி கேட்டுட்டா தன்னோட குட்டு உடஞ்சிடும்னு கொஞ்சம் பயம் அவனுக்கு இருந்தது. அத்தியாயம் 5. அன்னைக்கு செங்கோடன் தரையில் நடக்கவே இல்லை, வானத்தில் பறந்துட்டு இருந்தான். தேர் திருவிழாக்கெலாம் போகிறதுக்காக அவன் பத்திரப்படுத்தி வச்சுருந்த சட்டையை எடுத்து போட்டுட்டு, சட்டைப்பையில் 8 காசையும் எடுத்து போட்டுட்டு, தலையில் ஒரு முண்டாசையும் கட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாதாவே சினிமாவுக்கு கிளம்பி போயிட்டான். செங்கோடன் சின்னமநாயக்கம்பட்டி சினிமா கூடாரத்துக்கு போய் சேர்ந்தான். கொஞ்ச நேரம் சினிமா கூடாரத்தை சுற்றி வந்துட்டு இருந்தான். குமாரி பங்கஜா வந்திருக்காளான்னு பார்க்கறதுக்காக தான். ஆனால் அவளோட தரிசனம் மட்டும் கிடைக்கல. சினிமா பார்க்கறதுக்காக வந்திருந்த மற்ற பெண்கள்லாம் அவனை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தாங்க, சிரிச்சாங்க. சினிமா பார்க்க வந்தவங்க எல்லாரும் டிக்கெட் வாங்க தொடங்கினாங்க. செங்கோடன் மட்டும் காத்துட்டு இருந்தான். முதல் மணி அடிச்சிருச்சு. அப்படியும் அந்த குமாரி பங்கஜாவை காணலை. ஒருவேளை அவள் வந்ததை நான் கவனிக்கலையோ என்னவோ, டிக்கெட் வாங்கிட்டு கூடாரத்துக்குள்ளே போயிட்டாலோ என்னவோ அப்படின்ற சந்தேகம் வந்து செங்கோடன் உடனே அவசரமாக போய் 2 கால்னா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டான். அப்போ கூட ஒருவேளை வெளியில் வந்துட்டு இருக்காளோ என்னமோன்னு பார்த்துக்கிட்டே ரொம்ப வேகமாக கூடாரத்துக்குள்ளே போனான். 2-3 இடத்துல அவன் நுழைய பார்த்த இடங்களில் அவனுடைய டிக்கெட்டை பார்த்துட்டு முன்னுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. செங்கோடனும் எட்டி பார்த்துட்டு முன்னுக்கு போனான். 2 கால்னா டிக்கெட் வாங்கிய ஜனங்கள் எல்லாம் அதுக்குள்ளே கொட்டைகளை நிறைஞ்சிட்டாங்க. செங்கோடன் எல்லோருக்கும் முன்னாடி போய் திரைக்கு சமீபத்தில் உட்காந்துட்டான். இவ்வளோ நேரம் கழித்து வந்தும் படத்துக்கு இவ்வளோ பக்கத்தில் தனக்கு இடம் கிடைச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு 4 பக்கமும் குமாரி பங்கஜாவை தேடிட்டே இருந்தான். ஆனால் காணலை. திரையில் படம் போட்டாங்க. செங்கோட உட்கார்ந்துருந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது திரையில் வந்த ஒவ்வொரு உருவமும் செங்குத்தாக பெரிய உருவமாக தெரிஞ்சுது. பேசுகிறதுக்கோ பாடுறதுக்கோ வாயை திறந்தபோது பூதம் வாயை பிளக்கிறது போலவே இருந்தது. ஆனால் இதுதான் சினிமாவோட தமாசுன்னு நினச்சி மற்றவங்களை காட்டிலும் 4 மடங்கு சிரித்தான், 8 மடங்கு கை தட்டினான். சினிமாவில் வந்த உருவங்கள் சொல்லும் வார்த்தையை இவனும் திருப்பி சொல்ல தொடங்கினான். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அவனை அடக்க பார்த்தாங்க. இந்த குடிகாரனை வெளியில் பிடிச்சி தள்ளு அப்படின்னது ஒரு குரல். முதல் தடவை விளக்கு போட்டதும் செங்கோட படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு எந்திரிச்சான். பக்கத்தில் இருந்தவங்க உட்காருன்னு கத்துனாங்க. இன்னும் கொஞ்சம் படம் பாக்கி இருக்கான்னு செங்கோடன் கேட்டா. அட பட்டிக்காடு, 1000 அடி தான் ஆகியிருக்கு,
இன்னும் 17,000 அடி பாக்கி இருக்குது அப்படின்னா ஒரு சினிமா ரசிகர். என்னய்யா விளையாடுற, 17,000 அடியை எவனால் தாங்க முடியும், கடோ கஜனால் கூட முடியாதே அப்படின்னா செங்கோடன். இப்படி சொல்லிட்டே அவன் பின்னால் பார்த்தபோது சினிமா கூடாரத்தில் அந்த பக்கத்தில் ஓரத்தில் குமாரி பங்கஜா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தான். அவளுக்கு பக்கத்தில் 2 ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்துருந்தாங்க. ஐயோ பாவம், அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துருக்காளே, படம் ஒன்றுமே தெரியாதே, லேட்டாக வந்ததுனால அங்கே தான் இடம் கிடச்சது போல இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப அனுதாபப்பட்டான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் அவனுடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டான். அந்த இடம் காலியாக இருந்தது. செங்கோடன் சட்டுன்னு தன்னோட தலையில் இருந்த முண்டாசை எடுத்து விரித்து அந்த இடத்துல போட்டான். குமாரி பங்கஜா இருந்த இடத்த பார்த்து கையினால் சைகை செஞ்சு, வா இங்கே வா, இடம் இருக்குது வந்துரு அப்படின்னு சொன்னான். குமாரி பங்கஜா அதை கவனிச்சதாவே தெரியல, அவளோட காதில் அது விழுந்ததாகவும் தெரியல. ஆனால் இவனுக்கு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இதை கேட்டு சிரித்தாங்க. அந்த பட்டிக்காட்டன் தலையில் அடித்து உட்காரவை அப்படின்னது ஒரு குரல். மறுபடியும் விளக்கணைஞ்சுது. கூடாரம் இருண்டது. திரையில் படம் ஓட தொடங்குச்சு. செங்கோடனுக்கு இந்த இடம் படம் பார்க்குறதுல உற்சாகமே இல்லை. உண்மையில் அந்த படத்தின் பேரில் அவன் மனம் போகவே இல்லை. அடுத்த தடவை விளக்கு எரிய தொடங்கினதும் செங்கோடன் தன்னுடைய தலைப்பாகையை நல்லா தரையில் 2 பேருக்குமா இடம் இருக்கும்படி விரிச்சிட்டு எந்திரிச்சு போனான். கூடாரத்துக்கு பின்னால் குமாரி பங்கஜா உட்காந்துருந்த இடத்துக்குள்ளே நுழைய பார்த்தான். ஆனால் அங்கே காவலுக்கு இருந்தவன் அவனை தடுத்தான். எங்கே போகிற, அந்த அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னா செங்கோடன். இங்கே பேச முடியாது, சினிமா கொட்டைகளை பேச்சு என்ன வந்தது, வெளியில் வந்த பிறகு உன் இஷ்டம் போல பேசிக்கோ அப்படின்னா. என்னையா இப்படி பேசுகிற, அங்கே திரைக்கு பக்கத்தில் இடம் சௌகரியமாக இருக்குது, அந்த அம்மா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போக வந்தேன், நீ என்னடானா உள்ளே விட மாட்டேன்றையே. அந்த ஆசாமி செங்கோடனை ஏற இறங்க பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, ஆமாம் அப்படித்தான், உள்ளே விட முடியாது போ அப்படின்னு சொன்னான். என்னய்யா யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்களே, சினிமானா இப்படித்தானா, என்கிட்ட டிக்கெட் இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி செங்கோடன் எடுத்து காட்டினான். கோபிச்சுக்காதப்பா, நீ வச்சிருக்க டிக்கெட் 2.25 நாள் டிக்கெட், அந்த அம்மா ₹4 சீட்டில் உட்காந்துருக்காங்க, நீ கூப்பிட்டா வருவாங்களா? அப்பா ஆமாம், நீ என்னத்துக்கு இவ்வளோ சிரமப்படுற, உனக்கு அந்த அம்மாவை தெரியுமா அப்படின்னு கேட்டான். செங்கோடன் காதில் மற்றதெல்லாம் விழலை, ₹1.25 டிக்கெட் அப்படின்றது மட்டும்தான் நல்லா விழுந்தது. என்னய்யா நிஜமாக சொல்கிறியா அல்லது கேலி செய்கிறியா, இவங்க எல்லாரும் தலைக்கு ₹1.25 கொடுத்துட்டா இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டான் செங்கோடன். இவங்க எதுக்காக டிக்கெட் வாங்குறாங்க, ஓசி டிக்கெட்டில் வந்தவங்க தான் அப்படின்னு தனிந்த குரலில் கேட் ஆசாமி சொன்னான். ஓசி டிக்கெட்னா என்னன்னு செங்கோடனுக்கு தெரியல. அப்படி ஒரு டிக்கெட்டா, அதில் எனக்கும் தான் ஒன்று கொட அப்படின்னு கேட்டான் செங்கோடன். நான் கொடுக்க முடியாது, அந்த அம்மாளுக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாரு, அவர் இந்த சினிமாவுக்கு மேனேஜரு, அவரை நாளைக்கு கேளு, இப்போ உன் இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாளுக்கு இடது பக்கத்தில் உட்காந்துருக்காரே, அவர் யார் தெரியுமா, அவர் இந்த ஊர் பஞ்சாயத்து சபையோட மேனேஜர். போ போ, படம் ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்னடா வம்பா இருக்குது, வலது பக்கத்தில் ஒரு மேனேஜரு இடது பக்கத்தில் ஒரு மேனேஜர் அப்படின்னு முணுமுணுத்துட்டே செங்கோடன் தன்னோட இடத்துக்கு போய் சேர்ந்தான். படம் ஆரம்பித்த பின்னாடி இருட்டில் தட்டு தட்டு மாதிரி போய் சேர்ந்தபடியால் பலரும் அவனை திட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் கவனத்துக்கு வரவே இல்லை. தன்னை சினிமாவுக்கு வர சொல்லிட்டு அந்த குமாரி பங்கஜா எங்கேயோ தூரத்தில் 2 ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்காந்துருக்கிறத பற்றியே யோசனையாக இருந்தது செங்கோடனுக்கு. நடுவில் அவகாசம் கிடைச்ச போதெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்கள விசாரித்து, சினிமாவில் குறைஞ்ச விலை டிக்கெட் வாங்குறவங்க திரைக்கு பக்கத்தில் உட்காருவாங்கன்னோ, அதிக விலை டிக்கெட் வாங்குறவங்க தூரத்தில் உட்காருவாங்கன்னோ செங்கோடன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ஏற்பாடு தலைகீழாக இருக்கிறதாவே அவனுக்கு தோணுச்சு. படத்தில் சுவாரஸ்யமான கட்டம் ஒன்று வந்தது. செம்பவளவள்ளி சொன்னாலே அந்த கட்டம்தான். கண்ணீர் விட்ட கதாநாயகியை கதாநாயகன் தேத்தி சமாதானம் செய்கிற காட்சி. செங்கோடன் அதில் கவனமாக இருந்தபோது திடீர்னு படம் நின்றுச்சு. ஒரு கணம் ஒரே இருட்டாக இருந்தது. அடுத்த கணம் பின்னால் அங்கேயோ வெளிச்சமாக தெரிஞ்சது. நெருப்பு நெருப்புன்ற சத்தம் ரொம்ப அதிகமாக கிளம்பிச்சு. உடனே கூடாரத்துக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் விழுந்தடிச்சு ஓட தொடங்கினாங்க. பெண் பிள்ளைகள் ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க. குழந்தைங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோடன் எல்லாரையும் போல எழுந்து நின்னான். வெளியே ஓட ஆரம்பித்தான். ஆனால் சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்தது. நெருப்பு பின்னால் தானே பிடிச்சிருக்கு, குமாரி பங்கஜா அங்கே தானே இருக்கா. செங்கோடனோட தலை சுத்த ஆரம்பிச்சுது.